உங்க முடி தின்னாவும் ரஃப்பாவும் ஈரப்பதம் இல்லாமலும் இருந்தா உங்களுக்கு ட்ரை ஹேர்னு அர்த்தம். ட்ரை ஹேர்ல சிக்கலும் பிளவுகள் ஏற்படவும் சான்ஸ் இருக்கு. சீப்பால ட்ரை ஹேரை வாரினா அது உதிர தொடங்கும். இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா தலையில ஹேர் லாஸ் ஏற்பட்டு வழுக்க விழ வாய்ப்பு இருக்கு. இதுக்கு சில ஆயுர்வேத முறைகளை ஃபாலோ பண்ணா உங்களோட முடிக்கு ஷைனிங்கும் மாய்ஸ்சரும் நிச்சயமா கிடைக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில ஃப்ரையிங் பேன்ல ஊத்திக்கோங்க. அதுல 5-6 கருவேப்பிலைய போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இத சுட வைங்க. இந்த எண்ணெய் ஆறினதுக்கு அப்புறம் கருவேப்பிலையோட இருக்கிற இந்த எண்ணெய நீங்க 5 நிமிஷத்துக்கு தலையில ஊத்தி நல்லா மசாஜ் பண்ணணும். சூடான நீர்ல டவலை முக்கி வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீரையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடணும். ஈரமா இருக்கிற அந்த டவலை தலையில சுத்தி ஒரு 15 இல்ல 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் தலைய மைல்டான ஷாம்பூல வாஷ் பண்ணுங்க. ரெண்டு முட்டையை எடுத்து நல்லா அடிச்சுக்கணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கணும். கூட 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், ஒருவேளை அது இல்லைன்னா பாதாம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கலவையால தலைய நல்லா 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தலைய 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு ஏதாவது ஒரு மைல்டு ஷாம்பூல தலைய வாஷ் பண்ணணும். தினம் அட்லீஸ்ட் 8 - 10 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ரொம்ப நேரம் தலையில வெயில் படுற மாதிரி இடங்கள்ல நிக்காதீங்க. ஹேர் ட்ரையர்ல முடிய காய வைக்காதீங்க. இயற்கையா தலைமுடிய காய விடுங்க. ஆரோக்கியமான முறையில நல்லபடியா வாழுங்க. இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www.homeveda.com வருகை தாருங்கள்.